அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் போறப்ப அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் அப்ரோச் இருக்கு. லட்டு குத்தாங்க, லட்டு சாப்பிட்டே இருந்தேன்னா கப்புன்னு காதை குத்திட்டான். ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. ஃபீவரா இருக்குன்னு ஒருத்தர் போறாரு, எந்த டயக்னைஸும் அவர் பண்ணிக்கல. அல்லது ஒரு வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்டெத்தை வச்சு பார்ப்பாங்க. தொண்டை கரகரன்னு இருக்கு ஸ்டெத்து வச்சு பார்ப்பாங்கல்ல. அதை வச்சு பார்க்கறதுடைய இதுல மெயின் இது என்னன்னா ஹார்ட்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றது தான். இது ஏன் குறைஞ்சு போச்சுங்கிறது தான் கேள்வி. அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி சார். இதுக்கு பேர் வந்து பிளாசிபோ எஃபெக்ட் சார். ஒரு பேஷண்ட்டை நம்ம வந்து செத்தை வச்சு அவரை பார்த்தோம்னா அவர் வந்து டாக்டர்ஸே கேட்கிறேன், ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கறது வெறும் பிளாசிபோ எஃபெக்ட் தானா? ஆமா ஏன் எதுங்க? வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நீங்க ஸ்டெத்து வச்சு பார்த்தாதான் டாக்டர் என்ன நல்லா பார்க்கறாரு நான் நினைச்சுப்பேன். இல்லாட்டி இதை வச்சு பார்த்தோன்னே சரியாயிடுச்சு எனக்கு ஒரு ஃபீலிங் வரும், அதனாலதான் வச்சு பார்க்கறோம்னு அவர் சொல்றாரு. அப்படித்தானான்னு கேட்கிறேன். இல்லைங்க, இல்ல. ஆம் என்போர் கை உயர்த்துக. ஒரு ஓட்டு இல்ல டாக்டர். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். இல்ல ஸ்டெத்து வச்சு பார்க்கறது முக்கியம் தான் எல்லா காலத்திலயும் நினைக்கிறவங்க யார்? என்ன டாக்டர் நீங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்க, எனக்கு புரியல. என்ன புரியல? யூ டாட். ஸோ அது வந்து அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக ஸ்டெத்து இருந்தது. ஸ்டெத்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணோம். பட் அந்த ஸ்டெத்துனால அந்த வியாதி எப்படி சார் டயக்னோஸ் பண்ண முடியும்? ஒரு காய்ச்சலுக்காக வந்தவரை ஸ்டெத்துனால எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும்? அண்ணே இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கண்ணே. இப்போ நான் ஃபீவருக்கு வர்றேன், எனக்கு ஒரு 50 வயசு. நீங்கள் ஸ்டெத்து வச்சு பார்க்கல, என்னுடைய ஹார்ட்டில் ஏதோ சின்ன சிக்கல் இருக்குன்னு உங்கள் அனுபவத்தில் ஓரளவு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அப்புறம் என்ன டாக்டர், அது ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சே சிம்பிளா, அது ஏன் இல்லைன்னா கேட்டோம், வேற ஒன்றும் இல்லை. ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.